ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். தையிட்டி திசவிகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டே நந்தராம தேரருக்கு பௌத்த கட்டமைப்பின் உயரிய அதிகாரங்களை வழங்கும் நிகழ்வு அரசு மற்றும் எதிர்க்கட்சியின் இணைத்தலைமையில் இடம்பெறவுள்ளது. பௌத்த மரபுகளின் அடிப்படையில் இலங்கையின் மாபெரும் வம்சங்களில் ஒன்றாக அறியப்படும் அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச குழுவின் வட இலங்கை தலைமை சங்க நாயகராக தையிட்டி திசவிகாரையின் விகாராதிபதி தெரிவாகியுள்ளார். அவரிடம் அதிகாரங்களை கையளிக்கும் நிகழ்வு கொழும்பில் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சர் சுனில் செனவி ஆகியோர் இந்த நிகழ்வுக்கு இணைத்தலைமை வழங்க உள்ளனர். தையிட்டி திசவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகள் உரிமையாளர்கள் தமது காணிகளை தம்மிடம் மீள வழங்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த விடயத்துக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று அரசாங்கம் கூறுகின்ற போதிலும் காணிகளின் உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டும் வருகின்றனர். இவ்வாறான நிலையிலேயே திசவிகாரையின் விகாராதிபதிக்கு அதிகாரங்கள் வழங்கப்படுகின்றன. அத்துடன் அரசும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் பல்வேறு விடயங்களில் முரண்படுகின்ற போதிலும் தமிழர்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சர்ச்சையான பின்னணிகளை கொண்ட விடயத்தில் ஓரணியில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிட்வா சூறாவளியால் சேதமடைந்த கொழும்பு கேண்டி தொடர்ந்து பாதையின் ரம்புக்கணி முதல் கேண்டி வரையிலான தொடர்ந்து சேவைகளை ஆரம்பிக்க சுமார் 1 வருடம் ஆகும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். முழுமையான தொடர்ந்து பாதைகளுக்கு ஏற்பட்ட சேதம் சுமார் 340 மில்லியன் ரூபாய் என்றும் அமைச்சர் இதன் போது கூறியுள்ளார். பேராதனை கருப்பு பாலம் பாரிய சேதமடையவில்லை என்றாலும் பாலத்தின் அடித்தளம் மற்றும் ரம்புக்கணி கேண்டி தொடர்ந்து பாதையில் பல இடங்களில் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளன. பொறியியலாளர்களின் முறையான மதிப்பீட்டை அடுத்து மீளமைக்க முடியும். அவசரமாக தொடர்ந்து பாதையை அமைத்து தொடர்ந்துகளை இயக்குவது பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம். எனவே அவ்வாறான சூழ்நிலை ஏற்படாதவாறு நேரத்தை நிர்வகித்து பாதையை நிர்ணயிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இதுவரை தொடர்ந்து பாதைகளுக்கு ஏற்பட்ட சேதம் சுமார் 340 மில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இறுதி மதிப்பீடு அல்ல என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மலையக தொடர்ந்து பாதையில் பல இடங்களில் பாரிய அளவிலான நிலச்சரிவுகளில் ஏற்பட்டுள்ளதால் கொட்டக்கலையில் இருந்து அம்பேவள வரையிலான தொடர்ந்து பாதையை மீட்டெடுப்பது மிகவும் கடினம் என்றும் தொடர்ந்து பராமரிப்பு பிரிவின் பொறியியலாளர்கள் மேலும் கூறுகின்றனர். பேரிடரால் ஏற்பட்ட பயிர் சேதத்தை பாதிக்கப்பட்ட நெல் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 600 மில்லியன் ரூபாயை வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விவசாய அபிவிருத்தி ஆணையர் நாயகம் தம்பிக்க ரணதுங்க தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் பயிர் சேதத்துக்கான இழப்பீட்டுத் தொகையில் சுமார் 80% இந்த வாரம் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த பேரிடருக்கு பிறகு மீண்டும் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தின் பரப்பளவு 95,000 ஹெக்டேர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. பயிர் சேத உதவிக்காக இதுவரை விண்ணப்பிக்காத விவசாயிகள் அந்த பகுதியில் உள்ள விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்களிடம் இருந்து உரிய விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார். பின்னர் விண்ணப்ப படிவத்தை அந்த பகுதியில் உள்ள விவசாய அமைப்புகளின் செயலாளர் அல்லது தலைவர், பொருளாளர், மேம்பாட்டு அலுவலகர் அல்லது சமிதி அலுவலகர் மற்றும் விவசாய ஆலோசகர் ஆகியோரிடம் கையொப்பங்களுடன் உடனடியாக விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நாயகம் இதன்போது தெரிவித்துள்ளார். களனி எச்சமுள்ள பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று மற்றும் பெருமளவான தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. பாதாள உலக குழு உறுப்பினரான ஹெகல்பாத்ர பத்மேவுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்ற விசாரணை பிரிவின் சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையின் போது அவருக்கு சொந்தமான இந்த ஆயுதங்கள் வெளிநாட்டில் உள்ள மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரின் பராமரிப்பில் நாட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. இதன்போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பிஸ்டல் ஒன்றும் .56 துப்பாக்கி ஒன்றும் பயன்படுத்தப்படும் 2 மெகசின்கள் மற்றும் .56 ரக 267 தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன. எந்திரமுள்ளவில் இருந்து கொழும்பு கேண்டி வீதி வரை உள்ள குறுக்கு வீதியில் அமைந்துள்ள தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அறையொன்றை சோதனையிட்ட போதே அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. போலீஸ் துறை விசேட அதிரடிப்படையினர் களனி முகாம் அதிகாரிகளுடன் உதவியுடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இந்தோனேஷியாவில் இருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஹெகல்பாத்ர பத்மேவிடம் இந்த தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டிட்வா பேரழிவு ஏற்பட்ட நிலையில் 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக சீனாவின் தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழு தலைவர் வாங் டோங்மிங் நேற்று இலங்கைக்கு வருகை தந்தார். நாடாளுமன்ற துணை சபாநாயகர் ரிஸ்வி சாலி கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வாங் டோங்மிங்கை வரவேற்றுள்ளார். இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி சென் ஹோங் மற்றும் பல அதிகாரிகளும் இந்த வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கை வந்துள்ள சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழு துணைத் தலைவர் வாங் டோங்மிங் ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அரசாங்க தலைவர்கள் பலரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார்.
அனர்த்தங்கள் காரணமாக 73 சிறுவர்கள் பெற்றோரை இழந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சிறுவர்கள் தாய், தந்தை அல்லது பெற்றோர் இருவரையும் இழந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அந்த மாவட்டத்தில் இவ்வாறான 21 சிறுவர்கள் பற்றிய தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்டத்தில் 20 சிறுவர்கள் தாய், தந்தை அல்லது பெற்றோரை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அனர்த்தம் காரணமாக பெற்றோரை இழந்து பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் தகவல்களை திரட்டி மேற்கொள்ளப்படும் கடத்தல் சம்பவங்கள் குறித்து போலீஸ் விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் நாட்டில் 600க்கும் மேற்பட்ட புதிய HIV/AIDS தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். மேலும் எய்ட்ஸ் தொற்றால் 13 மரணங்கள் பதிவாகியுள்ளன. தேசிய பாலியல் நோய் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கணிப்பீட்டின்படி ஜனவரி முதல் செப்டம்பர் 2025 வரை நாட்டில் 609 தேசிய பாலியல் நோய் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கணிப்பீட்டின்படி ஜனவரி முதல் செப்டம்பர் 2025 வரை நாட்டில் 639 HIV/AIDS தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது 2024ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 6% அதிகரிப்பாகும். 2024ஆம் ஆண்டில் இதே காலகட்டத்தில் 605 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 68 ஆண்கள் மற்றும் 3 பேர் 15 தொடக்கம் 24 வயதுக்குட்பட்ட பெண்கள் ஆவர். மீதமுள்ள 25க்கும் மேற்பட்டவர்கள் 2025ஆம் ஆண்டில் பதிவான HIV தொற்றாளர்களில் ஆண் பெண் விகிதம் 6:1 ஆகும். 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஒரு காலாண்டில் அதிக எண்ணிக்கையிலான HIV/AIDS தொற்றாளர்கள் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் பதிவாகியுள்ளனர். கிழக்கில் இருந்தான ஒரு அலைவடிவ காற்றின் தாக்கம் காரணமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களின் பதுளை மற்றும் பொலனறுவி மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை மற்றும் மோனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரமுகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். பிரேசில் உள்ள சுதந்திர தேவி சிலை சரிந்து விழுந்துள்ளது. குவாயில் வீசிய பலத்த காற்று காரணமாக இவ்வாறு சிலை சரிந்து விழுந்துள்ளது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரேசிலின் ரியோ கிராண்டோ டோல் சுல் மாநிலத்தில் புயல் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பிரேசில் நேரப்படி பிற்பகல் 3 மணியளவில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய கடுமையான காற்று மற்றும் புயல் காரணமாக குவைப்பா நகரில் உள்ள ஹெவன் சில்லறை விற்பனை கடையின் முன் அமைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய சுதந்திர தேவி சிலை திடீரென்று சரிந்து விழுந்துள்ளது. இந்த நிலையில் சிலை இடிந்து விழுந்த காட்சியை காணொலியாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றியுள்ளதுடன் அவை தற்போது வைரலாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 6 நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி பாலஸ்தீனம், சிரியா, பர்கினா ஃபாசோ, மாலி, நைஜர் மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளின் பிரஜைகள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியல் இந்த 6 நாடுகளை சேர்த்துள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தேசிய பாதுகாவலர் ஒருவர் உயிரிழந்து மற்றும் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து குடியேற்ற கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் நோக்கில் ட்ரம்ப் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். வெளிநாட்டு பயங்கரவாதிகள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் இருந்து நாட்டை பாதுகாப்பது இதன் நோக்கம் என்று அவர் கூறுகின்றார். நேற்று கையெழுத்திடப்பட்ட புதிய பிரகடனத்தின் மூலம் முழுமையான அல்லது பகுதியளவு பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் 19 இருந்து 39 விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது.